வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல மேச ராசிக்கு பார்ப்போம். அதாவது மாத பலன் சொல்லும்போது நம்ம ராசி பலன் என்னன்னா செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் மாதம் மாதம் மாறும் இல்லையா? செவ்வாய் மட்டும் 1.5 மாதத்துக்கு ஒருக்க மாறும். அப்போ இந்த செவ்வாய் இந்த மாதம் பூராவுமே மிதுனத்தில் தான் இருப்பார். சரி, இப்போ மேச ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாமா? அதாவது மேச ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில். 3ஆம் வீடுங்கிறது காத்து ராசி, அது புதனோட வீடு. அப்போ அது பகை கிரகம் இல்லையா? அதே அந்த பகை கிரகமான புதன் 4ஆம் வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய்ன்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்லணும்? கோபம் சொல்லலாம், வேகம் சொல்லலாம், தேகம் சொல்லலாம் இல்லையா? வீரியம், ரத்தத்துக்கு அதிபதி, கடமைக்கு காரகன். அப்போ நிறைய காரகங்கள், இந்த காரகங்கள் எல்லாம் வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து மிருகசீடமும் திருவாதிரை நட்சத்திரத்துலேயும் இந்த மாதம் பூராவும் இருப்பார். மிருகசீடம் சொன்னால் என்னது? தலையை குறிக்கும், வான் தலை. திருவாதிரைங்கிறது தலையை தான் குறிக்கும். அப்போ செவ்வாய் கோபத்துக்கு அதிபதினால நமக்கு யாராவது பகையாளியை யாராவது பேசும்போது நமக்கு கோபம் வந்து வச்சுக்கலாம் தலைக்கு ஏற மாதிரி இருக்கும். அப்போ கண்ணு சிவக்க வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதம் பூராவுமே நாம் கொஞ்சம் கோபம் வரப்படி யாராவது பேசுனாங்கன்னா கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருங்க. அதுமாதிரி தேகம்னு சொன்னேன். அப்போ இது 3ஆம் இடத்துல இருக்கிறனால உடற்பயிற்சின்னு சொல்லும்போது நம்ம என்ன வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ உடற்பயிற்சியே நல்லதா, ஜிம் பாடி. அப்போ இந்த பயிற்சி இதை நிறுவனம் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த மாதம் பூராவுமே நல்லாயிருக்கும். அப்போ உடற்பயிற்சி நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், செவ்வாய்ங்கிறது சொத்து. அப்போ நம்ம இந்த மாதம் ஏதாவது சொத்து வாங்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருமா? அப்போ அந்த யோசனை வரும்போது செவ்வாய் 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், பாவத்தையும் பார்க்கணும், கிரகத்தையும் பார்க்கணும். 4ஆம் பாவங்கிறது சொத்து இல்லையா? அப்போ 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்காரு. அப்போ நம்ம இந்த மாதம் பூராவும் சொத்து வாங்க வேண்டாம். அப்போ நமக்கு பணம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சொத்து வாங்கணும்னு யோசிக்க வேண்டாம். இப்போ நமக்கு யாராவது சொல்லுவாங்க, ஏன்னா புதன் 4ஆம் இடத்துல இருக்கனால ஒரு காலி மனை கிடக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அப்போ அதில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசனை வரும். அப்போ இந்த மாதம் நம்ம பண்ணணும், நமக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்காது. அப்போ கடன் வாங்கி செய்யலாமா அப்படின்னு தோணும். ஏன்னா திருவாதிரையில் செவ்வாய் இருக்கும்போது நம்ம கடன் வாங்கினாலோ நம்ம கடன் பட்டு இருந்தாலோ கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால நம்ம கடன் வாங்குறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதம் பூரா சொத்து வாங்காட்டான்னு சொல்லிட்டேன், கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்போ அடுத்தால பாருங்க, 2-7க்கு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்க, 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த மாதம் திருமணத்துக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்துக்கு 6ல் போய் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் அடைகிறாரு. அப்போ நம்ம இப்போ திருமணத்துக்குள்ள இது வேண்டாம். ஏன்னா பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம ஒரு பெண்ணை பார்க்க போனாலும் அந்த பெண்ணோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதம் பூராவுமே நம்ம பார்க்க வேண்டாம், பெண் பார்க்க வேண்டிய வேலையும் வேண்டாம். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஆர்வம் எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது 7ஆம் அதிபதி 7க்கு 12ல் போய் இருக்கிறாரு. செவ்வாய் பாருங்கள், செவ்வாய் இதுவும் 6-8 இருக்குது. அப்போ 6-8 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம மேசராசி, நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம சால்வ் பண்ணணும், அமைதியாக இருந்துடணும். ஓகே, அப்போ இந்த பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு ஆள் சால்வாக போயிட்டோம்னா பிரச்சனை வராது. அப்போ அப்படி ரொம்ப தீராத பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் அம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி சாத்துங்க, சீக்கிரம் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னால் சால்வ் ஆகிடும். ஓகே, அப்போ திருமணமும் இந்த மாதத்தில் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. குழந்தை பாக்கியம் இருக்கான்னு பாருங்கள். சூரியனும் குருவும் 4ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துக்கு 4, 12ஆம் இடம். அப்போ குழந்தை பாக்கியம் இருக்கா? சுக்கிரன் வந்து இப்போ நீசமாக இருக்காரு. சுக்கிரத்தின் அதிபதி வீரியத்தன்மை குறைவாக இருக்குது. அப்போ இப்போ குழந்தை பாக்கியம் நமக்கு கரு உருவானா கலையதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் நமக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நல்லா இல்லை. அப்புறம் வாகனம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். வாகனம் கண்டிப்பாக வாங்கலாங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, அப்புறம் 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ வாகன தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாகனம் வாங்கலாம், ஒரு டிரைவிங் கிளாஸ் வச்சுக்கூடிய நல்லாயிருக்கும். டிரைவிங் படிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு வாகனம் வச்சுருப்பாங்க, 2வது ஒரு வாகனம் வாங்கலாம்னு நினைப்பாங்க, அதுவும் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பாருங்கள், 4ஆம் இடத்துல குருவும் புதனும் சூரியன் இருக்குது. அப்போ குழந்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்கலாமான்னு கேட்டால் படிக்கலாம். இல்லை ஒரே ஒரு மைனஸ் என்ன வருதுன்னு பார்த்தா இந்த மாதம் பூராவுமே பொருளாதார ரீதியாக நிறைய வருமானம் வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் காரணங்களால் வருமானம் வரும், செவ்வாயிலும் வருமானம் வரும். என்னன்னா தந்தைக்கு, ஏன்னா 9ஆம் அதிபதிக்கு அது 8ஆம் இடத்துல குருவும் சூரியன் இருக்கிறனால
தந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னமா இருக்குன்னா ஒரு இருதயத்தில் ஒரு அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு கொழுப்பு அடைக்கும். கொழுப்பு பார்த்தீங்களா? அப்போ அவங்க சாப்பாட்டில் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கிறது நல்லது. குழந்தைக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தைக்கு சாப்பாட்டையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் அதில் இருக்கிறனால எலும்புக்கு காரகன். அப்போ பிள்ளைங்க கீழே விழுந்தாச்சுன்னா டக்குன்னு எலும்பு உடையதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தந்தையாக இருந்தாலும் வயசாகிடுச்சுன்னா கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம தந்தையோட ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதம் பூராமே உங்களுக்கு என்ன செய்யணும்னா திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் திருவண்ணாமலைக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. ஆனி ஆடி மாதத்தில் ரமண மகரிஷியை போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு. அதை செய்துட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. சரி, நாளைக்கு நம்ம ரிஷப ராசி பார்ப்போம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.